ஸோ எல்லாருக்கும் ஹாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு தோணுது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த வீடியோ முழுக்க நான் எனக்காக மட்டும்தான் எடுக்கிறேன். 2026 முடியும் போது நானே இந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பி இன்னொரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமா, இல்லை ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஏதாவது மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, மேபி யூஸ் ஆகலாம். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா என் பேர் மெல்வின். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட் வந்து 30th of December 2025. இந்த வீடியோ 1ஆம் தேதி போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என் பேர் மெல்வின். நான் கோயம்புத்தூரில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக ஜப்பானில் இருக்கேன். ஜப்பான் வந்து 2 months ஆச்சு. புது இடம், புது மக்கள், புது மொழி, எல்லாமே புதுசாக இருக்குது. எனக்கு ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும், ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே புதுசாக இருக்குது எல்லாமே. ஒரு இவ்வளோ நாள் 21 years ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தவனை தூக்கிட்டு வந்து ஒரு புது கண்ட்ரியில் விட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறையா திங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த யூடியூபு. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங்கில். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் இந்த யூடியூபும். ஸோ நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் சரி அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த வருஷம் இருக்கிறதோட அடுத்த வருஷம் இம்ப்ரூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். போன வருஷம் கூட 2025 முடியும் போது நான் இந்த ஸ்கில்ஸ் கற்றுருக்கணும், ஃபிசிக் இந்த மாதிரி வச்சுருக்கணும், அந்த மாதிரி நிறையா கோல்ஸ் எல்லாம் வச்சு நோட்டில் எல்லாம் எழுதி அந்த நோட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வருஷம் இப்படி தான் நடக்கும். நான் 1.5 வாரம் மேக்ஸிமம் 2 வாரம் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஸ்டாக் தீந்துடும். திருப்பி ஓல்டு ரொட்டீனில் வந்துட்டு அந்த வருஷம் முடியும் போது திருப்பி இந்த இன்னொரு வருஷமும் வேஸ்ட் பண்ணிட்டோமே, சரி அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். வருஷம் நான் இப்படி தான் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு 2026 ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ட்ரை பண்ணுறேன். தனியாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தனியாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலைக்கு வரேன், ஃபர்ஸ்ட் டைம் சம்பளம் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் தனியாக குக் பண்ணுறேன், தனியாக வீட்டை பார்த்துக்கிறேன், பில்ஸ் எல்லாம் தனியாக கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ சரி அது கூட சேர்ந்து புதுசாக இதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வருஷம் தான் நானாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். சரி எப்படி வரும்னு நல்லா தெரில, ரிசல்ட் எதிர்பார்த்து நான் எதுவுமே பண்ணல. ஸோ ப்ராசஸில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் போடலாம், ஒரு வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சேலரியில் வாங்கின வாட்ச் தான் இது, நேற்று தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன். சரி ஏன் யூடியூப்பில் நீ வீடியோஸ் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நான் வச்சுக்கலாம், பட் நான் மறந்துடுவேன் எங்கே வச்சேன். அது சொன்னேன்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதிகம்னால எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் டெய்லியும் வீடியோஸ் போட்டால் ஷார்ட்ஸ் மாதிரி என்னென்ன பண்ணேன், இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, டிஜிட்டல் ஜேர்னலிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜேர்னலிங் கையில் எழுதுறதுக்கு பொதுவாக டிஜிட்டலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வரும்னு தெரில. 2026 ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதான் 1.5 வாரம் மோட்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா சரி வீடியோ போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன். நல்லா வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். நிறையா விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ 6:30 அந்த மாதிரி ஆச்சுன்னா ஐயோ நாள் இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு, அந்த மைண்ட் செட்குள்ளே போயிடுவேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்ப வேல்யூபிளான லெசன் என்னன்னா, இட்ஸ் ஓகே டு நாட் பி பர்ஃபெக்ட். சரி 6:30 7 மணிக்கு கூட எந்திரிச்சுக்கோ, பட் திருப்பி பழைய ரொட்டீன், பழைய செல்ஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே நீ ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாளைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ முடிஞ்சதை பண்ணு. பர்ஃபெக்டாக இந்த இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, உன்னால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணு. ஸோ அந்த நிலைமைக்கு அந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் எனக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் ஸோ இட்ஸ் ஓகே டு நாட் பி பர்ஃபெக்ட்.
நெக்ஸ்ட்டு வந்து உங்களை யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. யாருக்கிட்டேயும் போயிட்டு நான் இதுதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் இந்த மாதிரி தான். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே சின்னது. ஒரு மேக்ஸிமம் 5 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம்டா, காலையில் ரன்னிங் போகலாம், காலையில் ஒர்க் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி சொன்னோன்னா, ஏன்டா இப்போவே ஜாலியாக தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஸோ அதனால நான் சொல்கிறதே விட்டுட்டேன். யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், நானே பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுவும் நான் யாருக்கிட்டையும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுல யாருக்கிட்டையும் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்ல, சரி சும்மா எடுத்து போடுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நானே இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட, எனக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நல்லா இருக்குன்னு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. நான் எனக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கணும், 2026 இந்த வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக என்னென்ன நினைக்கிறனோ அதெல்லாம் பண்ணிட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். திருப்பி 2025 வேஸ்ட் பண்ண மாதிரியே 2026 வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் இன்கேஸ் நல்லா போச்சுன்னா வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போது என்னன்னா, என்னோட ரொட்டீன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் மாதிரி ஏதாச்சும் போட்டால் சரி, ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு எனக்கு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியலாட்டினாலுமே சரி வீடியோஸ் போடணுமே, அந்த சேக்குக்காச்சும் நான் காலையில் நேரத்தில் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் சரி போடலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். வேறு பெருசாக எதுவும் இல்லை, என்னை பற்றி சொல்கிறதுக்கும் வேறு பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு ஆவரேஜாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு எல்லாத்து மாதிரியும் ஃபோன் பார்த்துட்டே ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஜாலியாக இருப்பேன். பட் இருந்தாலும் அந்த இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியா என்னன்னு தெரில, அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இருப்பேன். பட் என்ன பண்ணுறது, அந்த ஃபோன் ஆப்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே இழுத்துரும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், உள்ளே போயிட்டோம்னாலே வெளியே வர முடியாது. ஸோ அந்த நிலமையில தான் நானும் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. 2026 எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கும் இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், யாரும் கூட யாரும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் சொல்லுங்க, ஒரு கம்யூனிட்டி மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் இஃப் பாசிபிள். அப்புறம் ஜப்பான் பற்றி ஏதாவது வேணும்னா கேளுங்க, அதை பற்றி வீடியோஸ் எடுத்து போடுறேன் டைம் இருந்துச்சுன்னா. ஏன்னா ஒர்க்கே கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்கா? 2026 நானே இந்த வீடியோ 2026 முடியும் போது நானே இந்த வீடியோ பார்த்தேன்னா திருப்பி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கியா, அதுக்கு ஒரு தனியாக வீடியோ எடுத்து போடு. வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் 2027 வேஸ்ட் பண்ணாத. இன்கே சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கேமரா முன்னாடி ரொம்ப ஷையாக இருக்குது. ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு. அதனால் தோன்றதெல்லாம் அப்படியே பேசிடுவேன், ஃபேக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். இது லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு அதெல்லாம் எதிர்பார்த்து நான் இது பண்ணல. இந்த வருஷம் நான் ஜேர்னலிங் டைரியில் எழுதுறதுக்கு பொதுவாக வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த லைக்ஸுக்காக வியூஸுக்காக பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே, பாய்.